ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடியை அடர்த்தியாக வளர செய்யக்கூடிய ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு 2 பொருட்கள் போதும். இந்த ஹேர் பேக் உங்களுடைய முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களோட ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும், dandruff இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கண்டிஷ்னராகவும் இந்த ஹேர் பேக் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு முதல்ல 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துப்போம். மஞ்சள் கரு தேவையில்லை, வெள்ளைக்கரு மட்டும் போதும். ஓகே, நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்தாச்சு. இப்போது அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அந்த தேங்காய் பாலையும் அந்த வெள்ளைக்கரு கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டையுமே ஒரு சின்ன ஃபோக் வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஈஸியாக நம்ம எக் ஹேர் பேக் பண்ணியாச்சு. இனி இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய முடியோட வேர்லேருந்து நுனி வரை அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து குளித்தா போதும். நீங்கள் ஷாம்பு போட்டு தான் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துருக்குறோம், அதனால் ஸ்மெல் வருமா அப்படி எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஸ்மெல்லுமே வராது. அதனால் நீங்கள் ஷாம்பு போடாமல் சாதாரணமாக குளித்தா கூட ஓகே தான். உங்களோட முடிக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈஸி எக் ஹேர் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் வாட்ச் அண்ட் ஸ்பேர் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.